கும்பராசிக்கு வந்து தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மனசுல ஒரு புது தெம்பு, புதிய உணர்ச்சி, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவிகள், எதிர்பார்க்காத திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்பா சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முன்கோபத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். எங்கேயும் சின்ன சின்ன சண்டை பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் கண்ணாப்பினா சண்டை வச்சுக்காதீங்க, வெட்டுருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முக்கியமாக கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் யாரும் தெரியலன்னா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. உடனடியாக அதை வழிபாடு செய்யறதுக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள். அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வீட்டில் ஒரு சின்ன செப்பு வேல் வச்சு முருகனை வழிபடுவது, வேல் ரூபமாக முருகனை வழிபடுவது. இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வினைகள் இருந்தாலும் அதையெல்லாம் களைஞ்சிவிடும். மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மிகப்பெரியவர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவது. இந்த பூர்வீக பூமியில் போய் ஒரு தடவை பார்க்கறது, பூர்வீக வீட்டுக்கு போய் ஒரு தடவை வாசம் பண்ணி அங்கே தங்கிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஏழரை சனியுடைய தாக்கத்தை பெருமளவில் மாற்றி காட்டும்.